அந்த இமோஷனல் பாண்டிங் அது இதெல்லாம் நமக்கு இதுல இந்த சீசன்ல வரவே இல்லை, கனெக்ட் ஆகவே இல்லை. சேதனை மட்டும் ஒன்று பேசினாரு. அதை வந்து அதில் நம்மளும் இன்க்ளூட் ஆகுறதுனால நம்ம அதை அட்ரஸ் பண்ணிக்குவோம். சேதனை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னன்னா, ட்ரால் பண்றவங்க, ரிவ்யூ பண்றவங்க அவங்க எல்லாத்துக்கும் தேவைதான், அவங்க தேவை நமக்கு. இந்த ட்ரால் ரிவ்யூ எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் போது அவர் ஒன்று சொன்னாரு. சார், இப்போ ஒரு 2 பஸ் இருக்கு சார், நான் ஒரு பஸ்ஸில் ஏறுறேன், அவங்க ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பஸ்ஸுங்கிறது நம்ம செய்கிற வேலை. நான் ஏறுற பஸ் வந்து இந்த ஷோ, அவங்க ஏறின பஸ் வந்து இந்த ரிவ்யூ சொல்றது, ட்ரால் பண்றது, கருத்து சொல்றது, ட்வீட் போடுறதெல்லாம். அது நான் ஏறின பஸ் எங்க கொண்டு போகுதோ நான் அங்க போய் இறங்க போறேன், அவங்க ஏறின பஸ் எங்க கொண்டு போகுதோ நான் அங்க போய் இறங்க போறேன். நான் ஏறின பஸ்ல நான் பாட்டில் சம்பாதிச்சுக்கிட்டு போய்கிட்டு நான் முன்னேறி போயிடுவேன். அவங்க ஏறின பஸ்ஸுக்கு அவங்களுக்கு எந்த டெஸ்டினேஷன் கிடைச்சிருக்கோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவங்க அங்க போவாங்க. சூப்பர் பாயிண்ட் சார். அதாவது நீங்க பண்றதை பண்ணுங்க, நான் என் வேலையை பார்த்து சம்பாதிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கேன், நீங்க 5 பைசா உதவ மாட்டீங்க. இதைத்தான் நீங்க ஊசி மூலிகை சொல்றீங்களா, நீங்க அங்கேயே தான் இருக்க போறீங்க ரிவ்யூ பண்ணிட்டுன்னு. சூப்பர் சார். ஆனா ஒரு சின்ன திருத்தம், நீங்க ஹீரோவா அந்த பஸ்ல ஏறல, அது உங்களோட படமும் கிடையாது. சோ நீங்க ஹீரோவா நீங்க வேற. உங்களை இங்க ரிவ்யூ பண்ணுனதும் ட்ரோல் பண்ணுனதும் உங்களை ஹோஸ்டா தான். இதுல ஏதாவது ஒரு நாள்ல, இந்த 100-106 நாள்ல நடிச்சாரு பாரு ஒரு நடிப்பு, அவர் என்ன படம் அது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களே யாராவது? இல்ல. ஸோ நீங்கள் இந்த பஸ் எக்ஸாம்பிள் எடுத்து வந்ததுலேயே தப்பு. நீங்கள் ஏறுனது, நான் முன்னேறி போவேன்னு சொன்னதெல்லாம், நீங்கள் முன்னேறுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கிறது சினிமாவில். நீங்கள் இங்கே பஸ்ஸுன்னு சொல்கிறது இந்த ஷோவில். இப்போ எப்படி ரிவ்யூவர்ஸ் ட்ரால் பண்ணுறவங்கலாம் ஏறின பஸ் வந்து முன்னேறாது, அது அவங்க போகிற இடம் அங்கேயே தான் இருக்கும், நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி தான் சார். நீங்க ஏறின பஸ் முன்னேறவே இல்லை. 2 சீசனா நீங்க பஸ்ல ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க, தவிர பஸ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த இடத்துக்கு போகல. ஆனா நீங்க போனேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சினிமாவை கம்பேர் பண்ணி சொல்றீங்க.